வாழ்க்கையில் கோடி புண்ணியம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா தானம் செய்யணுங்க. நம்மக்கிட்ட இருக்கிறத மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும். அதாவது தானத்தில் நிறைய பொருள் தானம் பண்ணலாம். அதுலேயும் இந்த கார்த்திகை மாதத்தில் நெல்லிக்காய் தானம் பண்ணால் அவ்வளவு புண்ணியம் நமக்கு கிடைக்கும். கார்த்திகை மாதம் முருகருடைய மாதம். அதனால் இந்த மாதத்தில் வீட்டுக்கு வருபவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், வீட்டில் நெல்லிக்காய் செடி இருந்ததுன்னா அதில் காய் காய்ச்சதுன்னா பறித்து கொடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் யாருக்கா ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட நீங்கள் கடையில் வாங்கி கூட கொடுக்கலாம். இந்த நெல்லிக்காவை நீங்கள் கார்த்திகை மாதத்தில் யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேஷன்ஸ்க்கோ வீட்டுக்கு வருபவர்களுக்கோ இல்லை உங்களுக்கு அக்கம் பக்கம் இருக்கவங்களுக்கோ நீங்கள் கொடுக்கணுன்னு நினச்சிங்கன்னா தானமாக கொடுக்கலாம். அப்படி தானமாக கொடுத்தீங்கன்னா